ஒரு கதை சொல்லட்டும் உங்க எல்லாத்துக்கும். எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஊரு ஒண்ணு இருந்துதான். அந்த ஊர் பேரு இன்ஸ்டா கிராமம். அந்த கிராமத்துல நிறைய மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச வேலையில இருந்து வர காசை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனா ஒரு நாள் டைனோசர் காலத்துல ஏற்பட்ட வால்கனோ எரப்ஷன் மாதிரி வானத்துல இருந்து விழுந்த எரிக்கல் மாதிரி ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான். அந்த ஒருத்தன் வந்த உடனே அந்த ஊர்ல இருந்த எல்லாத்துக்கும் வேலை நிக்க ஆரம்பிச்சது. வேலை யாருக்கும் ஓடல. எல்லாரும் செஞ்சிட்டு இருந்த வேலைக்கு சரியான சம்பளம் கிடைக்கல. அவங்களால தினசரி அவங்க சம்பாதிச்சிருந்த காசை தினமும் சம்பாதிக்க முடியல. அவங்களோட அடி வயிற்றுல கைய வச்சு அவங்க காசு எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சான். அவங்க கூட சேராத வரைக்கும், அதாவது அவங்க கூட சேராத வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட காசு முழுசா கிடைக்காது. அவங்களோட எல்லாத்தோட வேலையும் புடுங்க ஆரம்பிச்சான். முக்கியமா அந்த ஊர்ல இருக்க டோலிஸோட மொத்த வேலையும் புடுங்கணும். எப்படி மொத்த வேலையும்? அவன் யாரு? அவன் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பொதுவா பார்த்தா இந்த ஏஐயும் கொஞ்சம் நல்லவன் தான். ஆனா அவன் யார் கையில் இருக்கிறாங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஏஐ ரீல்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சாரு தயார். மதுரையெல்லாம் உள்ள ஏறுங்கம்மா. சென்னை சென்ட்ரல். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டான். நிறுத்துற அவனை. நம்ம இப்போ ஒரு பயங்கரமான ஆட்டக்காரரை பார்க்க போறோம். பயங்கரமா இந்த வீடியோ இந்த குழந்தைங்கள்லாம் ஆடுற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கிங்காங்கு, காட்ஸில்லா ஹாலிவுட்லயும் போயிட்டாங்க தலைவர். இல்ல, இதெல்லாம் இல்ல, இது உண்மைதான். நானே இந்த மாதிரி நிறைய பேர் கூட பழகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். உங்க கூட இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர். Here's Johnny. வர வர எது ஏஐ எது உண்மைன்னே கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே. இது உண்மையாலுமே ஏஐ தானா, இல்ல ஏதாவது ஒரு ஹை எண்ட் படத்துல பண்ணப்பட்ட சிஜியா? முன்னெல்லாம் இந்த ஏஐ வீடியோஸை காட்டி பெரியவங்களை ஏமாத்தலாம் அப்படி. இப்ப நம்மளாலேயே எது ஏஐ எது உண்மையான வீடியோ எது பொய் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இதே இந்த வீடியோ மேல ஏஐன்னு போடாம நாளைக்கு எவனா ஏன்ட்ட கொண்டு வந்து காட்டினா உண்மையை நாளை நம்பிடுவேன். படம் நல்லா இருக்கே ப்ரோ, லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்பேன். அந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. அந்த கிராமத்துல இருந்த டோலிகளுக்கு என்னாச்சுன்னு பாப்போமா? நான் உங்களுக்காக ஒரு 3 ஐடி எடுத்து வந்திருக்கேன். ஆனா அது டோலி தான், ஆனா ஏஐ டோலி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆக்சுவலா இது இன்ஸ்டாகிராம்லயே ட்ரெண்ட் ஆச்சு. ஆல்ரெடி அடிச்சு எல்லாரும் நல்லா கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியாவை எடுத்து வந்திருக்கேன். ரியல் அனன்யான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியா, சரி இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த ஐடி நீங்க பாத்தீங்கன்னா எது இது ஏஐ இல்ல ஒரிஜினல் பொண்ணானே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் வேணா ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்க. என்ன கேட்ச் இட்? இது ஏஐ உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? முடியாது. ஆனா இது ஏஐ.
சரி கமெண்ட் செக்ஷன் வச்சுப்போம். ஹே கியூட்டி, சோ கியூட், சோ பியூட்டிஃபுல், ரியல் பியூட்டி. டேய் அது ஏடா லூசு பையல. தன்னந்தனியே வாழ்வது பாவம்தான், நீ என்னோடு வாழ்ந்தால் நான் உலகில் முதல் அதிர்ஷ்டசாலி நானே. அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பழரச சுவையே. யாரா இவனுங்க? Started with my mom, met my dad. I'm a big gangster. I turn around with this foreign love. They fell in love. They had me. I get those goosebumps every. இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுன்னா, நீ நார்மலா நான் ஏஐ பொண்ணு மாதிரி போட்டாதானே நீ வந்து என்ன ஏஐ பொண்ணு, நீ வந்து ஏஐ அப்படின்னு கண்டுபிடிச்சிடும்னு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 வீடியோ ஆரம்பிக்கும் போதே திஸ் இஸ் மை டேட், திஸ் இஸ் மை மாம், கொலாபரேஷன் ஐ கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. இது அதுவும் பார்க்கறதுக்கு அப்படியே ரியலா இருக்கு. ஏன்னா நீ இந்த வீடியோல பார்க்கும்போது என்ன நினைக்குது, ஓகே இவர் தான் அப்பா போல, இவர் தான் அம்மா போல, அம்மா பார்க்கறதுக்கு பொண்ணு மட்டும் இருக்காங்க, அப்பா கற்பா இருக்காரு, சரி ஓகே அப்போ டாமினன்ட் ஜெனடிக்ஸ் பொண்ணு பிறந்துருச்சு அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. ஆக்சுவலா நீ பாத்தீங்கன்னா என்னது இது, நீ டேய் இந்த கேமரால அந்த பொண்ணுங்களாம் திரும்பவும் இந்த லைட் கிளார் அடிச்சு ஒரு மாதிரி கேமராவோட எக்ஸ்போஷர் ஏறி இறங்கணும், அதெல்லாம் அது வரையும் கரெக்டா பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே கரெக்டா இருக்கு. அதாவது நம்ம கூட ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம், அதாவது நார்மல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ற பொண்ணுங்கலாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸை வந்து திரும்பும் போது வந்து கலர் கிரேடிங் தப்பாகுது, இந்த மாதிரி வந்து பிரைட் ஆகி குறையுது, கலர் மாறுது அப்படின்னா வந்து இன்னொரு ஷார்ட் எடுத்து போடுவாங்க. நீ அதுல கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது, இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு, ஏஏ இருக்கக்கூடாது, ஏஏ இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும்னு அதை கூட அப்படியே போட்டிருக்கான். ஹாட்டி கைஸ், பத்திரமா இருந்துக்க, பரவாயில்ல ஏஏ இருந்தா நல்லா டான்ஸ் ஆடுது. பிரபு உடம்பு என்னமோ ஆகுதுரே, சிலுக்குது, நெஞ்செல்லாம் படபடாங்க. ஆக்சுவலா பிகினிங்ல ஏஐலாம் வர டைம்லலாம் பாத்தீங்கன்னா, பிகினிங் இல்ல 2023 24 அந்த டைம்ல நீங்க ஏஐ வீடியோஸ்லாம் வரும்போது நீங்க ஏஐ கேர்ள்ஸ் வீடியோ இல்லைனா வந்து ஏஐ பாய்ஸ் வீடியோ இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி போடும் போது இந்த வாய் அசைக்கிறது இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே அப்படியே தெரியும், இது ஏஐ தான், பார்த்தாலே தெரியுது, இந்த பேஸ்ல இருக்க அந்த ஷைன்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போ வர வீடியோலாம் எதை பார்த்தாலும் ஏஐன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி வர ஏஐ டோலிஸ் வீடியோ ஐடிஸ் எல்லாம் மெயின் டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் தெரியுமா? நீதான்டா, நீதான் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீதான்னா எல்லாரையும் சொல்ல வரல. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கேர்ள்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது வீக்கா ஃபீல் பண்ணி உள்ள போயிட்டு லைக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டார்கெட்டட் ஆடியன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் இதெல்லாம் ஏஐன்னு கண்டுபிடிக்க முடியாதவன். இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், ஸோ அதனால இது ஏஐன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் இதை ஏஐன்னு கண்டுபிடிக்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? உண்மையான பொண்ணு தான் நம்புவான். அப்போ உண்மையான பொண்ணுனா இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவான். அவன் கமெண்ட் பண்றதோட நிறுத்திடுவானா? எல்லாரும் இதோட கமெண்ட் பண்றதை நிறுத்திடுவானா? கண்டிப்பா நிறுத்த மாட்டான், உள்ள போவான். கமெண்ட்ல போய் கமெண்ட் இல்லாம பிரைவேட்டா போயிட்டு மெசேஜ் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சோ கியூட், நீங்க வந்து பிறந்ததே எனக்காக தான் அப்படின்னு நிறைய டெக்ஸ்ட் பண்ணுவான். பட் இதுதான் அந்த ஏஐ அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்றவனுக்கு தேவை. இப்போ நீ இதை மாதிரி போய் டெக்ஸ்ட் பண்ணினா ஆப்வியஸ்லி நீ ஸ்கேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நீ ஸ்கேம் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ ஸ்கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? சரி ஓகே, நான் எடுத்துட்டு வந்த எல்லா ரீல்ஸும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வீடியோ. வர வர எது ஏஐ எது உண்மை எதையும் கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே. ஸோ எதுலேயும் மாட்டிக்காதீங்க, ஜாக்கிரதை, பாய்.